சர்ப கிரகங்களான ராகுவும் கேதுவும் துர்க்கை தேவியை வழிபாடு செய்ததன் பயனாகவே கிரகங்களாகும் வரத்தை பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. ஒரு நாளில் உள்ள 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் ராகுவாகவும் 1 மணி நேரம் கேதுவாகவும் அம்பிகையை பூஜிக்கின்றனர். அதில் ராகு வழிபடும் நேரம் ராகு காலம், கேது வழிபடும் நேரம் யமகண்டம். பொதுவாக மற்ற கிரகங்களின் ஆற்றல் அந்த நேரத்தில் குறைந்திருக்கும் என்பதால் தான் ராகு காலத்தில் சுபகாரியங்களை தவிர்க்கச் சொன்னார்கள். அதே சமயம் ராகு காலத்தில் அம்மனை ஆதரிப்பது, குறிப்பாக சண்டிகையாகவும் துர்க்கையாகவும் தேவியை வணங்குவது சிறப்பான பலனை தரக்கூடியது. ராகு காலம் என்பது ஒவ்வொரு நாளிலும் குறிப்பிட்ட 1 மணி நேரமாகும். ராகு காலத்தில் செய்யப்படும் துர்க்கை பூஜை சிறப்புமிக்கது. அதிலும் சிறப்பானது செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலத்தில் செய்யப்படும் பூஜை. ஏனெனில் அந்த தினத்தில் ராகுவோடு இணைந்து செவ்வாயும் அம்பிகையை மங்கள சண்டிகையாக வணங்குவதே காரணம். மங்களன் என்ற பெயர் அங்ககாரனாகிய செவ்வாய்க்கு உரியது. பொதுவாக ஒருவரது வாழ்வில் மங்கள காரியங்கள் நடப்பதற்கு செவ்வாய் மற்றும் சர்ப்ப தோஷங்களே காரணமாக சொல்லப்படுகிறது. செவ்வாய், ராகு ஆகிய கிரகங்களால் தோஷம் இருந்தாலோ அல்லது வாழ்வில் தடைகளும் துன்பங்களும் தொடர்ந்தாலோ ராகுகால வழிபாட்டினை மேற்கொண்டு துர்க்கையையும் மங்கள சண்டிகையும் வழிபடுவது நற்பலன் தரும். துர்க்கையை நோக்கியவாறு தீபம் ஏற்றுவது நல்லது. கிழக்கு அல்லது மேற்கு திசை நோக்கி தீபம் ஏற்ற வேண்டும். செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை வணங்கினால் திருமணத் தடை, முன்னேற்றத் தடை, கடன் பிரச்சனைகள், சகோதரர்களிடையே ஒற்றுமையின்மை, வீடு மனை தொடர்பான பிரச்சனைகள், விபத்து பாதிப்புகள் ஆகியவை நீங்கச் செய்யும். வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் செய்யும் பூஜையால் குடும்ப பலம் சீராகும். தனிப்பட்ட வேண்டுதல்கள் பலன் தரும். மகப்பேறு கிட்டும். மனைவி ஆயுள் காலம் கூடும். வாரிசுகள் வாழ்வில் தடைகள் நீங்கும். பொன் பொருள் சேரும். வீண் செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகரிக்கும். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் செய்யும் வழிபாட்டினால் தீராத நோய்களின் தாக்கம் குறையும். பெற்றோருடன் ஒற்றுமை அதிகரிக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். அனைவரும் அம்மனின் அருளை பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள்.